இந்த விலாகில் நானும் ஜூனியரும் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஒரு செஷன் தான் பார்க்க போகிறீங்க. இது சாயங்காலம் ஒரு செஷன் தான். நான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன் ஜிம்முக்கு. சரி நானும் வரேன் சொல்லி அடம் பிடிச்சி ஏறி உட்காந்துக்கிட்டேன். சரி கூட்டிகிட்டு வந்துட்டேன். வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஜூஸும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸும் வேறு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. வந்தோடனே நான் வார்ம்அப்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரோ போஸ்லேருந்து ஒரு ஹெட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்போ எது பண்ணாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அவனோட வேலை. பாருங்கள், பின்னாடி வந்து நான் லேண்ட் ஆகும்போது அதில் உட்கார்றது கரெக்டாக ஒரு சின்ன டம்பிள்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருக்கான். வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான் நான் எப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்றத. பாருங்க பட்டு தான் படலைன்னு ஒரே சிரிப்பு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன்னான விலாக் தான் இது இருக்க போது. கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவனுக்கு வந்து 2 kg டம்பிள்ஸ் இருந்துச்சு ஜிம்மில். அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம். ஜிம்முக்கு வெளியில் தான் இருக்கோம். நம்ம ஜிம்முக்குள்ளே வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எங்களாலேயும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவங்களாலையும் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சூப்பராகிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் நமக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அழகாக மேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம பாட்டுக்கு 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் எனக்கு முடிஞ்சிருச்சு. 2வது ஒர்க் அவுட்டு ஜூனியருக்காக ஒரு ஒர்க் அவுட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டம்பிள்ஸை வச்சுட்டு. ஸோ டம்பிள்ஸ் டெட் லிஃப்ட் தான். பரவாயில்ல, 2 kg வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறான். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது, காலில் ஏதோ போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா தைரியமாக தான் ஹோல்ட் பண்ணியிருக்கனால ஒரு இஷ்யூ இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் அவுட்டு சூப்பராக வந்து பண்ணோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே பண்ணோம். பண்ணி முடித்ததோடு அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கிட்டு வந்த ஒரு பிஸ்கெட்டில் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவனுக்கு அப்பமே தெரியும் நான் வாங்கி வச்சுருக்கிறது பேக்கில் இருக்குன்னு. அது அவனுக்கு சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஒரு இது இருக்காது. அவன் கரெக்டாக ஒரு ஒர்க் அவுட் முடித்தோடனே பிஸ்கெட்னு கேட்டு வாங்கிக்கிட்டான். அதுமாதிரி அவனுக்கு உள்ள ஜூஸும் வாங்கிட்டு வந்ததையும் அவன் பக்கத்தில் வச்சுட்டேன். ஷூ ஏதோ டைட்டாக இருந்திருக்கும் போல இருக்குது ப்ளே பண்ணும்போது. அதனால் ஓகே ஷூ வேண்டான்ற மாதிரி சொன்னான். அதனால தான் அதையும் கழட்டி அவனோட லெக்கை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்ருவோம், அதுக்கப்புறம் உள்ளது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டேன். ஸோ அப்படியே ஹெட் ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், விழுந்துட்டேன் கீழே. அதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு பாருங்கள், தாங்க முடியல. நான் வந்து பல்ட்டி அடித்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சிரிக்கவும் செய்கிறான். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நமக்கு வந்து எனர்ஜி என்கரேஜ்மெண்ட்டும் பண்ணுவான். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பொடி குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ வீக்லி 1 or 2 வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து கொண்டு போய் காட்டுங்க. அது வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணுறாங்க அப்படின்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து சின்ன பசங்களை எதுக்கு ஜிம்முக்கு இல்லைனா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் போனோம், சின்ன உடம்பு பிஞ்சு உடம்பு தாங்காது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் உட்காந்து கார்ட்டூன் பார்க்குறதுக்கும் இல்லைனா இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இந்த ஃபோனை பார்க்குறது, இதெல்லாம் விட வந்து 1000 times வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறது வந்து ரொம்பவே பெட்ரு. மென்டலி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், அவங்களுக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆக்டிவிட்டி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த ஃபோன் பார்க்குறது அதெல்லாம் விட இங்கே மாதிரி இடத்துக்கு வந்து விடுறது வந்து ரொம்பவே நல்லது. பட் கொஞ்சம் சேஃப்டியாகவும் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வர்றது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் பார்த்தோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து பார்த்துக்கணும். அதனால தான் நாங்கள் தனியாக வந்துட்டோம், வெளியில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அவன் 2 டம்பிள்ஸையும் வச்சு உருட்டி உருட்டி விளாட ஆரம்பிச்சிட்டான். அடுத்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அவனுக்கு கையில் நிற்கல அந்த வந்து வெயிட் இருக்கனால. ஸோ ஸ்குவாட் டைப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அவனுக்கு வந்து அந்த என்னன்னு தெரியல, அந்த க்ரிப்பு வந்து அவனுக்கு வந்து பிடிக்க முடியல அந்த இதில். சரி அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு இன்னொரு டம்பிள்ஸை கொடுத்தேன். அந்த டம்பிள்ஸ் வேணும்னு கேட்டான். இந்த டம்பிள் செட் ஆகலை போல இருக்குன்னு. ஆனால் ரியலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், கையில் ஹோல்ட் பண்ணி. ஸோ அது வேண்டாம், பெரிய டம்பிள்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதை அசைக்க கூட முடியல. ஓகே, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தூக்கிடலாம்டா. ஸோ நான் வந்து சைட் பை சைடை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வால் ஸ்டாண்டு, ஹெட் ஸ்டாண்டு இதெல்லாமே தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் ஒரு சைடில் அவன் பாட்டுக்கு வெயிட்டை வச்சு கார் மாதிரி உருட்டி விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அவனோட வேலை ஒரு சைடில் நடந்துச்சு, என்னோடய ஒர்க்கு ஒரு சைடில் நடந்துகிட்டு இருந்துச்சு. வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா இது கொஞ்ச நாள் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா ரிப்பீட்டடாக அவங்களுக்கும் புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டி இங்கே நடக்கும். ஸோ நமக்குள்ள ரோல் என்ன, அவனோட ரோல் என்ன அப்படின்றத அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. கேப்பில் அவனுக்கு எனர்ஜி ஏற்றுற மாதிரி அப்பப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் இருந்துச்சு, அதை லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவனுக்கு. ஏன்னா வீட்டிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருக்கணும், குட்டி பையன் ஏதாவது டயர்டாகிடுவான் அப்படின்றனால அவனுக்கு வந்து ஸ்பெஷல் ஜூஸ் இருக்குது, வாட்டர்மெலன் அண்டு பிஸ்கெட்ஸ் இருக்குது. என்னோடய வெயிட் ட்ரைனிங் கிளாஸ் வந்து நான் காலையிலே பண்ணிட்டேன். சரி ஈவினிங் வந்துட்டு லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணி லைட்டாக கேலஸ்தனிக்ஸ்க்கு ஹெட் ஸ்டாண்டுக்கெலாம் அப்படி இப்படி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன், ஃப்ரீயாக இருந்தனால. ஸோ வரும்போது தான் அடம் பிடிச்சி வந்துட்டான்.
பரவாயில்ல, அவனையும் நான் ஒரு வீக்லி 2 days கொண்டு வரணும்னு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். பட் என்னால் பிஸி ஒர்க்கிங் ஷெடியூல்னால கொண்டு வராமல் முடியாமல் இருந்தது கொஞ்ச நாள். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாகிட்டு அது இதுன்னு ஏதாவது பண்ணி உருட்டிகிட்டு இருந்தான். அதை தம்பிள்ஸை வச்சு கார் ஓட்டி விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எப்போவாவது நிற்கும்போது பார்த்துருவான். பார்த்துட்டேன்னா அவ்வளோதான், அவனுக்கு வந்து என்னை தள்ளி விடணும், அதுதான் அவனோட ஒரே இது. அப்புறம் நான் விழலையாம். வந்துட்டான். ஐயோ, எல்லாமே வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. இது நம்ம ஜிம் ப்ரோ, ரொம்ப ஜாலியான டைப் இந்த அண்ணன். வந்து ஒரு ஆட்டோலாம் போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து பயங்கர குஷி ஆகிட்டாங்க உள்ளே. ஏன்னா மியூசிக் போயிட்டுருக்கு ஜிம்முக்குள்ளே. அதுக்கு தான் மியூசிக் டான்ஸிங்காக இருந்துச்சு பயங்கரமாக 2 பேரும். சரி, நம்மளும் ஒர்க் அவுட் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிளியர் பண்ணிவிடுவோம் சைடு பை சைடுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஆனால் அந்த ஃபோக்கஸ்ட்டை உடைக்கிறது தான் அவனோட வேலையாகவே இருந்துச்சு. ஸோ என்னை டச் பண்ணி பார்க்குறான், ஏதாவது நான் விழுவேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் விழுந்துட்டா தான் அவனுக்கு அந்த ஹாப்பி. ஸோ ஒர்க் அவுட் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு. 1/1 எல்லாத்துலேயும் வந்து 2 செட்டு வந்துச்சு. நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணியிருந்தேன். ஸோ டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு. இனி வந்து கிளம்ப வேண்டிய டைம் தான் நமக்கு. ஏன்னா வீட்டிலேருந்தும் நடுவில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறான் அப்படின்றது. அவங்களுக்கும் பயம் இருக்கும் எல்லா வீட்லேயுமே. வெளியில் வராங்க, ஜிம்முக்கு வராங்க அப்படின்னாலே பயங்கரமாக பயந்துருவாங்க, சின்ன பசங்கள்லாம் ஜிம்முக்கா அப்படின்னு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஜிம்முன்னு இல்லை, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கிரவுண்டுக்கோ இல்லை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு. அவனும் கேமரா பார்த்துட்டான். ஓகே, டாட்டா, பை பாய். அடுத்த ஒரு vlogல பார்ப்போம். பை கைஸ்.